சில நேரத்தில் நம்ம பேசுகிறது வந்து அடுத்தவங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? நம்மளுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும், நம்ம நல்லா தான் பேசுவோம், இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா நம்ம பேச சொல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து மிஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து என்னென்னா ஜட்ஜிங் த ஆடியன்ஸ். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீடுகளை வந்து கட்டி சேல்ஸ் பண்ணுறது தான் உங்களுடைய பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து ஃபண்ட் வந்து ரேஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த போர்ட் மீட்டிங்கில் நீங்கள் எப்படி பேசுவீங்க? உங்களுடைய வே ஆஃப் ஸ்பீச்சுன்றது அந்த இடத்துல டெக்னிக்கலாக இருக்கும். உங்கள் பில்டிங்கோட பிளானை பற்றி நீங்கள் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸோட கிரேடிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. பில்டிங்கோட ஷியர் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும், கான்க்ரீட்டோடைய மிக்சிங் ரேஷியோ என்ன, இந்த மாதிரி வந்து டெக்னிக்கலாக வந்து பேசுவீங்க. உங்களுடைய டெக்னிக்கல் சுப்பீரியாரிட்டியை வந்து உங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் முன்னாடி நீங்கள் காட்டுவீங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய நாலேஜை வந்து பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகி உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபண்டிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் அந்த வீடை வந்து யாருக்கு விற்க போகிறீங்களோ அந்த கஸ்டமர்ஸ் முன்னாடி, அந்த கிளையண்ட் முன்னாடி எப்படி பேசுவீங்க? உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ஆர்டினரி பீப்புள்ஸாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜெலாம் இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் டெக்னிக்கலாக பேசுனீங்களா அவங்களுக்கு வந்து புரிய வாய்ப்பு கிடையாது. அப்போது நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஜென்ரலாக தான் வந்து பேசுவீங்க. உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது, என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அட்மாஸ்பியர் வந்து எப்படி இருக்கும், உங்களுடைய காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல நீங்கள் எவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு வந்து கொடுக்குறீங்க, இந்த மாதிரி வந்து ஜென்ரலாக தான் வந்து பேசுவீங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசுவீங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட ரொம்ப டெக்னிக்கலாக பேசுனீங்கன்னா அவங்கக்கிட்ட ஈஸியாக அட்டாச் ஆக முடியாது. ஜென்ரலாக ஃப்ரெண்ட்லியாக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல அவங்கக்கிட்ட வந்து ஈஸியாக அட்டாச் ஆக முடியும். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி இருக்க பர்சன் எப்படிப்பட்டவங்கன்றதை நம்ம ஜட்ஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசணும். இதை தான் வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒளியார் முன் ஒல்லியராதல், வெளியார் முன் வான் சுதை வண்ணம் கொளல் அப்படின்னு சொல்லியிருக்காரு.